இந்த தண்டபணியனே லட்சுமி அக்காவை இஞ்சி இடுப்பழகி இஞ்சி இடுப்பழகின்னு பாடிக்கிட்டு இருந்தாரு. இஞ்சி இடுப்பழகி அனுஷ்காவை பார்த்து பாடினாரா இல்ல லட்சுமி அக்காவை பார்த்து பாடினாரான்னு தான் தெரியல. யாழாவுமா என் வீட்டுக்காரர் என்னைய பத்தி தான் பாடியிருப்பாரு. அம்மா லட்சுமி அக்கா, உங்ககிட்ட இடுப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க பாப்போம். இல்லா இன்னைக்கு கொஞ்சம் அவ்வளோ ஓவரா தான் போறியே. என் பொண்டாட்டி கல்யாணத்தப்பெல்லாம் எவ்வளவு ஸ்லிம்மா இருப்பா தெரியுமா? அப்பெல்லாம் இனியான இடுப்பு மாதிரி தான் இருக்கும் என் பொண்டாட்டி இடுப்பு. எங்க நீங்க வேற சும்மா இருங்க, வேற அதுக்கும் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாளுவே. பாத்தியலாலா, தண்டபணியனுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு பாவ லட்சுமி அக்கா. அவருக்கு இலியானா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமால பெரிய பொண்ணு, இலியானா இடுப்பை பார்த்திருக்காரு அவரு. பாத்தியலா, நான் சொன்னேன்ல, வாயை வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருங்க. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வாசரசு என்னக்கா ஒரே வெளியே சிரிப்பு சத்தமா கேக்குது உள்ள இருந்து? ஆமா, அந்த வானரங்கள்லாம் அங்க தானே கிடக்கு. அதான் இப்ப சந்தி அங்க பேரு பூ மாதிரி வந்துட்டா. பெரியம்மா, பெரியப்பா, ரெண்டு பேருக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நன்றிமா நன்றிமா. இது எல்லாரும் இங்க தான் இருக்காங்களோ? ஆமா பூமாரி, வா வந்து உட்காரு. சின்ன பிள்ளைல அழகா விஷ் பண்ணி விடுது. நம்மளுக்குலாம் அந்த மாதிரி விஷ் பண்ண தெரிய மாட்டேங்கி. லட்சுமி அக்காக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணனுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிமா. சரசு, இது வெள்ளி குங்குமச்சிமிலி தானே? ஆமாக்கா, அது வெள்ளிதான். எதுக்கு சரசு போட்டு வெள்ளியிலலாம் வாங்கிட்டு நடந்தா எனக்காண்டி? பாத்தியலா, நம்மளோட காஸ்ட்லியா வாங்கி கொடுத்துட்டு இருந்த நாலு முடி நம்மளோட சேர்த்து ஒன்னையும் சேர்த்து இது உள்ள இருக்காத. துணி நாங்க ரெண்டு பேரும் காசு போட்டு வாங்கணும், நானும் பெரிய பொண்ணும். என்னமோ நீயும் சேர்ந்து காசு போட்டு வாங்கின மாதிரி இல்லாம நிக்கியா? நானும் துணி எடுத்தேன், அந்த சூட்கேஸ்குள்ளதான் வச்சிருக்கேன். லட்சுமி அக்கா என்ன அந்த துணியை உடுக்கல, உடுத்த அப்புறமா நீ பியாஸ் அட்டா. அப்படியா? நீ லட்சுமி அக்காக்கு துணி எடுத்தியாக்கோ? நான் பார்க்கவே இல்லை. அம்மா, நானும் ஒரு துணி எடுத்திருக்கேன். எங்க மாமியாருக்கு பியாதி மாத்திரை வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனேன் பத்தியா? அப்பதான் லட்சுமி அக்காவுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வந்து சூட்கேஸ்குள்ள வச்சேன். ஓ, நான் கூட பியாதி மாத்திரை ஒரு பை நிறையாவா வாங்கினான்னு கேட்டேனே, அந்த பைக்குள்ள அந்த துணி தான் இருந்துச்சா? பரவாயில்லையே உமா, நீ கூட சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்க, எங்க கிட்ட கூட காட்டாம. நான் ஒன்றும் உங்களோட மாதிரி பெருமை பீத்தி கிடையாது. அதான் யாருக்கும் தெரியாம சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். இனிமே தான் லட்சுவே பார்த்துட்டு எடுத்து போடும். சரி, சரசக்கட்ட பேசிட்டு வரட்டும், அந்த துணியும் போட்டு வர சொல்லுவோம். ஐயோ, இவ்வளோ கிட்ட தேவையில்லாம வாயை விட்டுட்டேனே. இவ்வளோ வேற அந்த துணியை வச்சு போட்டு வந்த உடனே நம்மளை வச்சு செய்வாளுவல. அமைதியாக இருந்திருக்கணும், நம்மளே வாயை கொடுத்து நம்மளை புண்ணாக்கி கிடையும். ஏக்கா, இது காசு போட்டு நான் இப்போ ஒன்றும் வாங்கிட்டு வரல உங்களுக்கு. வீட்டில் இது ரொம்ப நாளாக வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது தரணுமேனு. இருந்தாலும் வெள்ளி இல்லை, இது உன் மொபைலுக்கு எதுக்காவது வச்சுக்கிடலாம்ல, நல்லதுகளுக்கு. பரவாயில்லக்கோ, இப்போ உங்களுக்கு கல்யாண நாள் தானே, குங்குமச்சிமிலி தந்ததா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா சரசக்கோ, இந்த குங்குமச்சிமிலி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அது வேற ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு. அநேகமா இது சரசக்காக்கு கீதா கிட்ட ஒரு சீட்டு போட்டுருந்தாவில்ல, அதில் ஒருக்கா லக்கி ப்ரைஸாக செகண்ட் இது கிடச்சிது பேர். வெள்ளியில் ஒரு 2-3 பேருக்கு கொடுத்த பொருளில் குங்குமச்சிமிலியாக இருந்துச்சு. அதில் செகண்ட் ப்ரைஸ் நம்ம சரசக்காக்கு தான் விழுந்துச்சு. ஓ, அதுதானோ, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன் நானும். ஆமாம் பெரிய பொண்ணு, அதில் உள்ளது தான். இருந்தாலும் பரவாயில்ல சரசு, எனக்காக வெள்ளியில் நீ அழகா ஒரு குங்குமச்சிமிலி தந்திருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாக்கா, இவ்வளோ எப்போ வந்தாலுவே வீட்டுக்கு? இவ்வளோக்கு தான் கல்யாண நாளுமே தெரியாத, இவ்வளோ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்தாலுவே? அவ்வளோ காலையில விடிஞ்சு விழியாமையே பல்லு வளைக்கும் வளர்க்காமையே அவ்வளோ வந்துட்டாளுவே. காலையில் 6 மணிலேருந்து இங்கே தான் கிடக்காளுவே. இவ்வளோ நீங்கள் விளக்குமாத்த எடுத்து சாத்தி அனுப்ப விடாதா? அவ்வளோக்கும் கல்யாண நாளுன்னு எங்கள் பிள்ளைகள் சொல்லியிருப்பாளுவ போல இருக்கு. அதனால துணி துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காளுவே. இந்தா இப்போ நான் கொடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் இந்த இவ்வளோ தான் வரும்போது வாங்கிட்டு வந்திருக்காளுவே. அதான் போட்டு காட்டுங்கன்னு ஒரே தொல்லை. அந்தால ஒவ்வொரு துணியாக அவளுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன். இனிமே தான் கோயிலுக்கே போனோம். ஆமாம் நலுமுடி, நாங்களாம் இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சு கேசரியெல்லாம் பிரமாதமாக லட்சி செஞ்சுருந்துச்சு. காலையிலே வந்து ஒரு விருந்து சாப்பாடே சாப்பிட்டாச்சு. ஆமாம் சரசு, வா உட்காரு, நான் கேசரி தரேன். கேசரி இருக்கு, இட்லிலாம் இருக்கு, சாப்பிட்றியா? ஐயோ வேண்டாக்கா, நானும் காலையிலே தோசை தான் சுட்டேன். நாங்களும் சாப்பிட்டாச்சு. சரி, அப்போ கொஞ்சோட கேசரியாவது தரேன், சாப்பிடு. சரி, அது வேணா கொஞ்சம் கொடுங்க. கல்யாண நாளுக்கு வீட்டில் இனிப்பு செஞ்சிருப்பிய. சரசக்கா, லட்சுமி அக்கா இட்லி சாம்பார்னு கலக்கிட்டாவ இன்னைக்கு. ஏதோ கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது தெரியுமா? நீங்களும் வேணா ஒரு கூச்சப்படாம ஒரு தட்டு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருந்தது. எம்மா சோனி, சித்திக்கு போய் கேசரி எடுத்து கொடுமா. அப்படியே பூமரிக்க ஒரு கிண்ணத்துல போட்டு கொண்டு வா. சரிம்மா. வா சரசு, நீ வந்து உட்காரு. ஐயா பரவாயில்ல, இருக்கட்டும், நான் நிற்கேன். உட்காருமா, அந்த சோஃபால உட்காரு. சரி. லட்சுமி அக்கா, இன்னும் துணி இருக்காம சுட்கேஸ்குள்ள? அந்த துணியெல்லாம் நீங்க போட்டு வரல? ஆமா, இன்னொரு துணி இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் அதை சரியா எடுத்து பார்க்கல. அந்த துணியும் கையோட போட்டுட்டு வாங்க, நாங்களும் கையோட பார்க்கட்டும். சரி இருங்களா, போட்டுட்டு வரேன். இழிச்சவாச்சி, நம்ம 3 துணி தானே எடுத்தோம், இன்னொரு துணி என்ன துணி? நம்ம உமா ஒரு துணி எடுத்தாலாம், நமக்கே தெரியாம சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சுட்கேஸ்குள்ள வச்சாலாம். அதான் அது என்ன துணின்னு பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அப்படியா? நமக்கு தெரியாம அவ எப்ப துணி எடுத்தா? அவிய மாமியாருக்கு பியாதி மாத்திரை வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனா பேரு, அப்ப எடுத்திருப்பா போல இருக்கு. சரி பரவாயில்ல, எடுத்திருக்காளே,
லட்சுமி அக்கா அந்த துணியை போட்டு வரட்டும், பார்ப்போம் என்ன துணி தான் அப்படி எடுத்திருக்கான்னு. ஐயோ அவ்வளோ ஆரவாரமா இருக்காளுவல. லட்சுமி அக்கா போட்டு வந்த அப்புறம் என்ன மாதிரி கிண்டல் பண்ண போறாளுவல தெரியலையே நம்மள. இந்த மாதிரி கேசரி. தேங்க்ஸ் டோனி. இந்தாங்க சித்தி கேசரி சாப்பிடுங்க. சரிம்மா. தண்டமணி என்ன எதுக்கு நின்றுட்டு இருக்கிய? உட்காருங்க. உங்களுக்கு மட்டும் என்ன பனிஷ்மெண்டா கொடுத்துருக்கு? அவியில உட்கார விடாம எல்லா இடத்துலயும் நம்ம உட்கார்ந்துருந்தா அவிய எப்படி உட்காருவாவே? என்னை வாங்கி இதுலயாவது உட்காருங்க, நான் கீழே உட்கார்ந்துக்கிடியே. பரவாயில்லம்மா, நீ அதில் உட்காரு, நான் அந்த ஸ்டூலில் உட்காந்துக்கிறீங்க. பரவாயில்லண்ணே, நான் இந்த ஸ்டூல்ல உட்கார்ந்துக்கிடியே, நீங்க சோஃபால உட்காருங்க. ஆமாளா, நீங்களும் சொன்ன மாதிரி கேசரி பிரமாதமா தான் இருக்கு. எல்லாம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு தண்டபாணி என்னனுக்குன்னு லட்சுமி அக்கா ஆசாசியா சமைச்சதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதனால அப்படிதான் இருக்கும். ஏலா, இந்த துணி எடுத்தது ஏவா? ஏன் லட்சு, நல்லா தானே இருக்கு. இந்த துணி நீ எடுத்ததோ? ஆமா, 200 தான் வச்சிருந்தேன். 200 வேற கடைக்காரன் இந்த துணி தான் தருவான். ஓஹோ, இந்த 200 இந்த நைட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட துணி எடுத்து வச்சிருக்கேன், என் துணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ நேரம் சீன் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தியா என்கிட்ட? ஆமா, நான் வேற ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னா நீங்களும் என்னைய வாசின்னு கிண்டல் பண்ணுவீல்ல, அதான் என்கிட்ட இருந்த 200 என்ன வருமோ அதை வாங்கிட்டேன். இப்பதான் பாரு லட்சுமி அக்கா ஒரு குடும்ப பெண்ணாவே உணர்வாவ. ஆமாளா, நான் இதுக்கு முன்னாடி டிஸ்க் ஆடிக்கிட்டு இருந்தேன் பாரு, அதனால இப்பதான் நான் குடும்ப பெண்ணா உணர்வேன். ஆனா எம்மா, இந்த நைட்டி கூட நல்லாதாம்மா இருக்கு உனக்கு. பாருங்க, உங்க பிள்ளையிலே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இப்படி ஒரு பரிசை கல்யாண நாளுக்கு கொடுத்து யாரும் பார்த்திருக்க முடியாவ. தண்டபணி என்ன, நீங்களே சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி இந்த நைட்டில எப்படி இருக்காவன்னு. ஏலா உமா, காலையில இருந்து அந்த அண்ணன்ட்ட எல்லா துணியும் எப்படி இருக்குன்னு கேட்டாச்சு. நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாவ. நல்லா இல்லைன்னு சொன்னா லட்சுமி அக்கா உயிரோட விடுவாவில. அதுவும் சரிதான். ஆமா, நல்லா இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு நாலு நல்லா போகணும்ல, அதனால எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பொழைச்சிக்கிடுவீ என்ன, நீங்க பொழைச்சிக்கிடுவீங்க. சரி லட்சுமி அக்கா, அண்ணன் என்ன வாங்கி தந்தவ கல்யாண நாளுக்கு? அவியெல்லாம் ஒரு சேலை வாங்கி தந்திருக்காவடே, அதை கட்டிட்டு வாங்க பாப்போம். ஆமா லட்சுமி, அந்த சேலையை கட்டிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். காலையில இருந்து நீயும் குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு வருவேன்னு நானும் காத்திருக்கேன். மணியும் 10 நினைக்கேன். என்ன வீட்டை விட்டு வெளியே போகல எங்கேயும். இந்தாந்தா, இனிமே நீங்க எடுத்துட்டு வந்த சேலையை தான் கட்டுவாவ, அவ்வளோதான். நாங்க எங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது. இந்த வாரங்க சேலையை கட்டிட்டு வரேன், நம்ம கோயிலுக்கு போவோம். இவ்வளோ இப்படிதான் பண்ணிட்டு அடப்பாளுவ, இவ்வளோ இருந்தாலும்னா நேரம் போறதே தெரியாது. சரி இழிச்ச வச்சு, அப்ப நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே? ஆமா, வேற இங்க என்ன வேலை உனக்கு? மதிய சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லையா? மதிய சாப்பாட்டுக்கு அவ எங்கேயாவது வெளியே போவாவளா இருக்கும். அப்ப நமக்கு ட்ரீட்டு ஏதுல உமா, நீ எடுத்து கொடுத்த நைட்டிக்கு ட்ரீட் வேற வேணுமாக்கும் ட்ரீட்டு. அந்த நைட்டி வேற 200 ஒருத்தரும் தரமுண்டானே, எப்படி உனக்கு மட்டும் 200 தந்தான்? நைட்டி விலையே 400-500 கிடக்கு. எல்லாம் பேரம் பேசி தான் 200 கொண்டு வந்தேன் வலிக்கு. அதெல்லாம் பெரிய பொண்ணு, கடைக்காரன்ட்ட போய் ஒன்று பஞ்சப்பாட்டு பாடி அழுதுருப்பா, இல்லாட்டின்னா நான் யாரு தெரியுமான்னு பீலா விட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பா. இவளை பற்றி தெரியாது. ஆமா, வேற கடைக்காரன் கேட்ட உடனே அப்படியே தூக்கி காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர முடியுமா? கொஞ்சம் அடிச்சு பேசி பேரம் பேசணும், பேசினாதான் குறைச்சி வாங்க முடியும். என்கிட்ட இருந்ததே 200 தான், அதனால அவங்கிட்ட என்ன அடுத்த முறை வரும்போது காசு தரேன், இப்போ 200 தானே கையில் இருக்கு, அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ குறைச்சி வாங்கிட்டேன். வாங்கிட்ட மட்டும் எப்படி தான் இந்த கடைக்காரனெல்லாம் ஏமாறுறானோல தெரிய மாட்டேங்கி. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். சரிலா பிச்சைக்காரி. ஏங்க, இவ்வளோ வீட்டில் கிடக்கட்டும், நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். கோயிலுக்கும் போயிட்டு நீங்கள் ஒரு இடம் போகணும்னு சொன்னீங்கல்ல, அங்கேயும் போயிட்டு வந்துடலாம். சரி லட்சுமி. அடே அப்பா, தண்டபணி என்ன கலக்கிட்டாவ போங்க. லட்சுமி அக்காக்கு நல்லா பொருத்தமாக தான் சேலை எடுத்துட்டு வந்திருக்காவ. ஆமாம், தலைக்கு பூ மட்டும்தான் மிஸ்ஸிங். லட்சுமி, நான் கோயிலுக்கு போற வழியில உனக்கு பூ வாங்கி தரேன்டா. சரிங்க. லட்சுமி அக்கா, இதுதான் அண்ணன் எடுத்து தந்த சேலையோ? ஆமாம் சரசு, சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு. சரி, நாங்கள் 2 கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் போய் இருக்கதா இருந்தா இருங்க. சரிக்கா, நாங்கள் பார்த்துக்கிடுறோம். எங்க வாங்க போவோம். எம்மா, அப்பா கிட்ட அப்படியே ஜோடியா நில்லு, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிடுறேன். ஜோடி படுத்தா சூப்பர். போட்டோ எடுத்தாச்சு, இனிமே போயிட்டு வாங்க. ஏன்னா இழிச்ச வச்சு, அப்ப இந்த கேக்கெல்லாம் எப்ப கட்டு பண்ணுவாவே? இப்ப சோனி, நம்மளும் அம்மாக்கு அப்பாக்கு அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்துடலாமா இப்பவே? ஆமாங்க சந்தியா, நானும் அதான் நினைச்சேன். எல்லாரும் கொடுத்துட்டாவே, நம்ம மட்டும் தான் இன்னும் ஒன்றும் கொடுக்கல. நம்மளும் இப்பவே கையோட கொடுத்துடலாம். நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? சரி, நீ போய் போட்டோ எடுத்துட்டு வா, நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன். சரி, அப்போ கேக்கையும் இப்போயே கட் பண்ணிடலாம். பிள்ளைகளா, கேக் எப்போ கட் பண்ண போறிய? இந்தா இப்போதாத்தே உங்கள்கிட்ட கட் பண்ணலாமதுக்கு எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன், நீங்களே கேட்டுட்டியே. அப்போ எடுத்துட்டு வாங்க, கையோட கேக்கையும் கட் பண்ணிட்டோன்னு ஏன் வேலை முடிஞ்சுது. ஆமாத்தே, நாங்களும் என்ன அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கல பார்க்கோம், அதனால் கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு கேக்கையும் கட் பண்ணிடலான்னு பார்க்கோம். ஆமாத்தே, ராத்திரி பண்ணலாமோன்னு பார்த்தோம், இப்போ எல்லாரும் இருக்காவளா, இருக்கும்போது இப்போயே பண்ணிடலான்னு நினைக்கிறோம். சரி நல்லது தான், எடுத்துட்டு வாங்க. பரியிலங்க போவோம். ஏம்மா ஒரு நிமிஷம் இரு, என்ன வாரம் எங்கே ஓடியாள் வந்த பிள்ளைகளு? உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்குதுவே, அதான் அதை எடுக்க ஓடுதுவலா இருக்கும்னு நினைக்கேன். அவங்க என்ன கிஃப்ட் வாங்கினாலும் எங்களுக்கு
கொண்டு வருவாள் பிள்ளைகள் பாருங்க. அடே அப்பா பெரிய கிஃப்டாவெல்லாம் இருக்கும் போல இருக்கு. பெரிய பேக்கிங்கா தருது. சரி தேங்க்ஸ் பிள்ளைகளா. இவ்வளோ நேரம் நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றுமே தரல. கடைசி நேரத்தில் எப்படி சர்ப்ரைஸாக கொண்டு வந்து தந்தோம் பார்த்தீங்களா? என்னதுல இது நல்லா பெருசாக இருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்க. லட்சு கேக்கு வெட்ட டேபிள் வேணும். உள்ள ஏதாவது டேபிள் கிடக்கா? டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று கிடக்கும் பாருமாங்க மூலையில. எடுத்துட்டு வா வேணா. ஆ சரிக்கா. வளச்சுமி திறந்து பார்ப்போம் பிள்ளைகள் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு. அடே அப்பா போட்டோ அல்வம்மா அழகா இருக்கே. ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இது ஒரு நாள் விளையாட்டுக்கு 2 பேரையும் நிக்க வச்சு எடுத்தீல அந்த போட்டோ தானே இது? ஆமாம்மா அதேதான். ஆமா இதெல்லாம் எப்ப பண்ணனீங்க? நல்லா அழகா இருக்குக்கா ஆல்பம். ஆமா சரசு நல்லா பெருசா பண்ணிருக்காளவே. இது எப்ப பண்ணாலும் வேறதான் தெரியல. ஏமா நேத்து ராத்திரி லேட்டா வந்துள்ளா? ஆமா சின்ன பொண்ணு வீட்டுக்கு தானே எங்கேயும் போறேன்னு சொல்லி போயிட்டு வந்தியே. நாங்க அங்க போகல. பெரிய பொண்ணத்தை உமாக்கா இளிச்ச வச்சியக்கா பூமாரி நான் சோனி சின்ன பொண்ணு அவ்வளோரம் தான் போனோம். அவையெல்லாம் உங்களுக்கு துணி எடுத்தாவ. நாங்கள் வந்து கேக்கும் ஃப்ரேம் மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நாங்கள் பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பெரிய பொண்ணத்தை கூட உடங்குடிக்கு போனோம். அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனோம். நாங்கள் தியாடுனா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கோன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் அப்போ அவ்வளோரம் சொல்லாமல் கொள்ளாமல் அன்றைக்கி அங்கே போயிட்டு தான் லேட்டாக வந்துட்டு என்கிட்ட கதை விட்டுருக்கியே. ஆமாம் அப்போ தானே இது சர்ப்ரைஸாக இருக்கும். எப்படிம்மா எங்கள் சர்ப்ரைஸு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. கேக்கை வச்சா கட் பண்ணிடலாம். இந்தாத்தே கேக் எடுக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் கேக்கையும் தின்னுட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்கள் கிறுக்கு பிடிச்ச மாமியார் என்ன பண்ணிட்டு அடக்கோ தெரியல. அதை ஒவ்வொரு நாளும் சமாளிக்கிறதுக்குள்ளே படாத பாடாக இருக்கு. எல்லாம் இன்னுமா உங்கள் மாமியாருக்கு சரியாவில் இன்னும் அந்த கிறுக்கு? ஆமாக்கா இன்னும் பணாத்திட்டு தான் கிடக்கு. சோனி உள்ள மெழுகுத்திரி எதுவும் கிடக்கா பாரு. பாருங்க கேக்கெல்லாம் வாங்கியிருக்காளுவல. வாங்க லட்சு கேக் கட் பண்ணுங்க. எல்லாரும் ஹாப்பி பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடுவாங்க. இதுக்கு என்ன பாட்டு பாடியது? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு பாடுங்க. பாடுவீலோ பாட முடியலோ முத கேக்க வெட்டி எனக்கு தாங்க சாப்பிடட்டும். எம்மா 2 பேரும் சேர்ந்தாப்புல கேக்க வெட்டுங்க.